நியாயத்துக்கும் மனசாட்சிக்கு மட்டுமே கட்டுப்படுற அழகுமதியை உங்களுக்கும் பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச பாக்யராஜ் அழகுமதி கிட்ட கிச்சனில் வந்து சொல்கிறாரு, தேங்க்ஸ்ப்பா, நீ மட்டும் அந்த ஃபினான்சியர் கிட்ட பணம் கொடுத்து பைக்கை அன்னைக்கு நைட்டு வாங்கி தரலனா மலரை நேற்று நைட்டு நான் வெளியில் பர்த்டேக்கு கூட்டிகிட்டு போனதுங்கிறது நிச்சயமாக நடந்திருக்காதுப்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு பரிதாபமாக முகத்தை வச்சுட்டு பாக்யராஜ். அதுக்கு அழகுமதியோ, சேச்சே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்னை அந்நியப்படுத்த வேண்டாமாமா, சரி நான் காலேஜ் கிளம்புறேன் அப்படின்னு லஞ்ச் பேக்கை தூக்கிக்கிட்டு வெளியில் வர உடனே பாக்யராஜ், ஏப்பா உன் ஃப்ரெண்டு கிட்ட தானே பணம் வாங்கி நேற்று ஃபினான்சியருக்கு 50,000 ரூபா எனக்காக கொடுத்த, அந்த ஃப்ரெண்டுக்கு நீ திருப்பி கொடுக்கணும் இல்லைப்பா, நான் எப்படியாவது எனக்கு தெரிஞ்ச வேற யாராவது கிட்ட கடனை வாங்கி கொடுத்துறேன்ப்பா, ஒரு 2 நாள் மட்டும் அவங்கள பொறுத்துக்க சொல்லு, ரொம்ப ஏதாவது உனக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணாங்கன்னா சொல்லுப்பா, நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல உடனே லஞ்ச் பேக்கை டைனிங் டேபிளில் வச்சுட்டு கையை கட்டிட்டு அழகுமதி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க பாக்யராஜ் கிட்ட, மாமா அந்த பணத்தை நீங்கள் திருப்பி கொடுக்கட்டுங்கிறதுக்காக நான் கொடுக்கல, நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்கு வேண்டிதான் அவங்க கிட்ட வாங்கினேன், மற்றபடி என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குமா, 30 ரூபாய்க்கு பக்கமாக என்னோட பணம் சேவிங்ஸில் இருந்துச்சு, அதே சமயம் 20 ரூபா தான் என்னோட கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் கிட்ட வாங்கி கொடுத்தேன், அதுவும் இன்னைக்கு எனக்கு சேலரி டே, கண்டிப்பாக சம்பளம் கொடுத்த உடனே நாளைக்கு அவங்க கிட்ட நான் கொடுத்தது தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. உடனே பாக்யராஜும் மனசாட்சி, சே பாவம் இந்த பொண்ணு நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு நேற்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி பேங்க்குக்கு வேலைக்கு போயிடுறாரு. அன்னைக்கு ஈவினிங் வர்றாங்க அழகுமதி. அதுக்கு முன்னாடியே சோஃபாவில் உட்காந்து காலை மடித்து வச்சுட்டே கேலண்டரோட தேதியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தேதி இன்னைக்கு 2 ஆச்சு, அப்போ சம்பளம் 1ஆம் தேதியே போட்டுருவாங்க நல்லா சொன்னால் இந்த அழகுமதி, இப்போ போய் 1 மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு சம்பளம் வாங்கியிருப்பாள்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க, உனக்கு வேண்டி தான் காத்துக்கிட்டு இருந்தேன், ஆமாம் என்ன சம்பளம் போட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அழகுமதி, என்ன சம்பளம் அப்படின்னு கேட்குறாங்க. உன்னோட சம்பளம் தான், காலேஜில் சம்பளம் போட்டிருப்பாங்கல்ல, 1ஆம் தேதி சம்பளம்னு சொன்னே இல்லை கல்யாணம் ஆன புதுசில், அதை பற்றி தான் கேட்குறேன் அப்படின்னு ராஜலட்சுமியும் கேட்க, ஆமாம் 1ஆம் தேதி தான் சம்பளம் போட்டுட்டாங்க, அதை பற்றி நீங்கள் எதுக்கு இவ்வளவு கரிசனையாக விசாரிக்கிறீங்கிறது தான் எனக்கு புரியலை அப்படின்னு அழகுமதியும் சொல்ல, உடனே ராஜலட்சுமி, என்னது நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குது, சுரேஷ் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க ராஜலட்சுமி. அதே சமயம் ஒன்றும் தெரியாதவர் போல ஆப்போசிட் சோஃபாவில் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டே பார்க்குறாரு ராகவன், கண்ணாடியை அப்படியே கீழே தள்ளி கண்ணை மேலே. அப்போ அங்கே ராகவன் சொல்கிறாரு, அதானே இந்த குடும்பத்தோட வழக்கத்தை எதைத்தான் மதிச்சு இவளுக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே பேப்பர் படிக்கிறது போல கௌரவமாக முகத்தை வச்சுட்டு படிக்கிறாரு. உடனே அழகுமதியோ, என்ன உங்கள் ஃபேமிலியில் என்ன ரூல்ஸ் இருக்குது எனக்கு தெரியாது, சத்தியமாக உங்கள் புள்ள என்கிட்ட அதை பற்றி எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியும் சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம வீட்டில் வேலைக்கு போகிறவங்க பாக்யராஜும் சுரேஷும் மட்டும்தான், அவங்க 2 பேருமே டான் சம்பளம் வந்த உடனே எல்லா பணத்தையும் கொண்டு வந்து என் கையில் கொடுத்துடுவாங்க, அப்புறம் ஏதாவது பணம் வேணும்னா அளவா கேட்டு தேவைக்கு செலவுக்கு தகுந்த மாதிரி என்கிட்ட வாங்கிக்குவாங்க, அந்த மாதிரி தானே நீயும் பண்ணணும், அதுதானே நம்ம குடும்பத்தோட வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு குரலை உயர்த்தி பேசுகிறாங்க ராஜலட்சுமி. உடனே அங்கே நிற்கிற அழகுமதி சொல்கிறாங்க, இது நாள் வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் அது வேணும்னா வழக்கமாக இருக்கலாம், ஆனால் எங்கள் குடும்பத்தில் என்ன வழக்கங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன், ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு சம்பளம் வாங்கினா அவர் தான் என்னென்ன வேணுங்கிறத குடும்பத்துக்கு வாங்கி கொடுப்பாரு, எங்கள் அம்மாவுக்கு வேண்டிய செலவுக்கு வேண்டிய பணம் இவ்வளவுன்னு மாதம் கொடுத்துடுவார், மீதி பணத்தை அவர் தான் எல்லாமே மேனேஜ் பண்ணுவார், எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நானும் 2 வருஷம் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன், என்னோட சம்பள பணத்தை எங்கள் அப்பாவோ அம்மாவோ இது வரைக்கும் கேட்டதே இல்லை, அதே மாதிரி என்னோட சம்பள பணத்தை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தீர்மானிக்கிறது நானாக தான் இருக்கணும்னு அது உறுதியாக நான் எப்போவோ முடிவெடுத்துட்டேன் முதல் சம்பளம் வாங்கும்போதே, அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உங்ககிட்ட கொடுக்கணும், 30 நாளும் நான் வேலைக்கு போய் கஷ்டப்படுறேன், நான் சம்பாதிச்ச பணம், அதுக்கு நீங்கள் என்ன மேனேஜ் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி கேட்க, உடனே ஆமாம் நீ எதைத்தான் மதிச்சிருக்க, நான் நினச்சது சரியாக தான் நடக்குது, நீ சம்பளத்தை கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சு தான் கேட்டேன், அதனால தான் 2ல் 1 கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு சுரேஷ் வந்தால் இதுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உன்னை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவே யூனிஃபார்மில் உள்ளே வர்றாரு டியூட்டியை முடிச்சுட்டு சுரேஷ்.
கூடவே பாக்யராஜும் வர்றாரு. என்னடா சுரேஷு இன்னைக்கு நேரமே வந்துட்ட அப்படின்னு கேட்க, இல்லைண்ணே ஒரு கேஸும் இல்லை அதனால தான் வந்துட்டேன். ஆமாம் நீ என்னென்ன நேரமே வந்துட்ட அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு சம்பளம் பணம் போட்டுட்டாங்க, அதே சமயம் இன்னைக்கு பேங்க்ல எந்த வேலையும் அதிகமாக இல்லைடா, அதனால தான் கொஞ்சம் சந்தோஷமாக வந்துட்ட நேரமே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வர, பிரச்சனையை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குது யமகண்டம் போல ராஜலட்சுமி. அப்போ வாடா சுரேஷு பாக்யராஜ், இந்த குடும்பத்தில் நடக்கிற என்னென்னமோ அநியாயத்தை எல்லாம் ரெண்டு பேருமே தட்டி கேட்டுறாதீங்கடா, நீங்கள் சிரிச்சிட்டு சந்தோஷமாக வாங்க. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்துறவங்க இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது ஒன்றும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே பாக்யராஜோ, ஏம்மா என்ன பிரச்சனை, மலர் மத்தியானம் சமைச்சிட்டா தானே, ஏன் என்னாச்சு, ஏதாவது சுகர் இறங்கிடுச்சா அப்படின்னு கேட்க, என்னடா பாக்யராஜ் எங்களை பார்த்தா என்ன சீக்காளின்னு சொல்லி குத்தி காமிக்கிற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, உடனே பாக்யராஜோ, இல்லைம்மா நிஜமாலுமே தான்மா கேட்குற, ஒரு மாதிரி உட்காந்துருந்தீங்க, அப்பாவுக்கோ உங்களுக்கோ ஒரு வேளை உடம்பு சரியில்லையோன்னு சொல்லி தாம்மா நான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் எங்கள் சம்பள பணம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாக்யராஜும், இதோ இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேக்கில் இருக்கிற சம்பள பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. அதே சமயம் சுரேஷு உனக்கு தானே சம்பளம் வந்துடுச்சு அப்படின்னு கேட்க, அம்மா நான் அக்கௌண்ட்லேருந்து எடுக்க மறந்துட்டேம்மா, நாளைக்கு காலையில் உனக்கு எடுத்து கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சுரேஷும் சொல்கிறாரு. சரி உன் பொண்டாட்டிக்கிட்ட என்னடா அவள் சம்பள பணம் என் கைக்கு வந்துடணும்னு சொல்லலையா நீ, என்னமோ கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அத்தனை பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கா எங்களுக்கு அப்படின்னு ராஜலட்சுமியும் கேட்க, உடனே தலையை சொரிகிறாரு சுரேஷ். ஐயோ இது வேற ஒரு புது பிரச்சனையா, என்ன பண்ணுறது அப்படின்னு, அம்மா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா, அது அவ சம்பளம் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே இருக்கிற டீப்பாயை எட்டி உதச்சிட்டு எழுந்திருக்கிறாரு ராகவன். என்னடா இது புது பழக்கம், நீயும் இவ கூட சேர்ந்து அவ சம்பளம் என் வீடு என் சம்பளம்னு சொல்லி பிரித்து பேசி பழகிட்டு இருக்கிற, அப்போ நானும் உங்கள் அம்மாவும் வேற யாரோ அப்படித்தானே அப்படின்னு கேட்குறாரு. அப்பா அதுக்கு சொல்லலைப்பா, சம்பளங்கிறது அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, அதை நம்ம கேட்குறது எனக்கு என்னமோ சரியா படலப்பா, அவளுக்கே கொடுக்கணும்னு இஷ்டம் இருந்தால் கொடுக்கட்டும்ப்பா, இல்லைன்னா பரவாயில்லப்பா விடுங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அழகுமதியோ, அதானே அதைத்தான் நானும் சொன்னேன், அதுக்குள்ளே உங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை உள்ளே கூட விடமாட்டேன்னு இங்கேயே நிப்பாட்டி வச்சுருக்காங்க, இப்போ நான் உள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோட வேலையை பார்க்கலாம்ல அப்படின்னு அழகுமதி கேட்க, உடனே ராஜலட்சுமியும் ராகவனும் ஒருத்தர் பார்த்துட்டு, என்னங்க இது சரிப்பட்டு வராது, இப்போ பாருங்கள் என்னோட ட்ராமாவை அப்படிங்கிற மாதிரி, சரிடா சரி நாங்கள் ரெண்டு பேரும் இந்த குடும்பத்தில் இருக்கிறது உங்களுக்கே பாரமாக இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம், அதனால தானே நேற்று காலையில் அவள் போட்ட இட்லியையும் அந்த தண்ணி மாதிரி இருந்த சாம்பாரையும் ஊற்றி என் புருஷனை கேவலப்படுத்தி சாப்பிட வச்சா என்ன எல்லாம் சம்பாதிக்கிறேங்கிற திமிரு, நாங்கள் ரெண்டு பேரும் கையில் ஆகாதவங்க வயசானவங்க உட்காந்துட்ருக்கோன்னு சொல்லி தானே எல்லாரும் இப்படி ஏறி மிதிக்க பார்க்குறீங்க, பரவாயில்லை நாங்கள் ரெண்டு பேரும் எங்கேயாவது அனாதை ஆசிரமத்துக்கு போகிறோம், என்னங்க வாங்க நம்ம துணிமணி எல்லாம் எடுத்துகிட்டு போகலாங்க அப்படின்னு சொல்ல, உடனே ராகவனும், ஆமாம் ராஜலட்சுமி இனி யார் இருக்கா நமக்கு, இவங்க நல்லா இருக்கட்டும், நான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாதிச்சு இவங்களை எல்லாம் படிக்க வச்சு வேலைக்கு போக வச்சேன், இந்த வீட்டை கட்டுன இவங்க நல்லா இருக்கட்டும், இவங்களோட சுயநலத்துக்காக நம்மளை ஒரு நிமிஷம் யாரும் நினச்சி பார்க்க மாட்டாங்க, அவன் என்னடா நான் கோயிலுக்கு தானமா மலரை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே ஏமா இத்தனை பெரிய பஞ்சாயத்து பண்ணுறேன்னு நேற்று கேட்குறா அந்த பாக்யராஜ், இவன் இந்த சுரேஷ் என்னடானா, அம்மா அவள் சம்பள பணம் அவகிட்ட தானமா இருக்கணும், அதை நீங்கள் ஏம்மா கேட்குறீங்கன்னு நம்ம பண்ணுறது தப்புங்கிற மாதிரியே இவங்க ஒருதலை பட்சமாக பார்த்துட்டு இருக்காங்க ராஜலட்சுமி, இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, சுரேஷும் பாக்யராஜும், அப்பா வேண்டாம்ப்பா போகாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு கெஞ்சுறாங்க. அதே சமயம் அங்கே என்னமோ நடந்துட்டு போகுதுன்னு கண்டுக்காம அழகா கூலாக காஃபி போட்டு வந்து குடிக்கிறாங்க மதி.